சொந்தங்களே நம்மளோட சேனலை பார்க்குற அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 24. பவித்ரன் அந்த வேதனையில் கண்மூடினான். தொப்பென்று அவள் அருகில் கட்டிலில் அமர்ந்து தலையில் கை வைத்து அடித்து விட்டு கொண்டு, முடியல பழனி, இந்த பிரச்சனைக்கு உன்னோட முடிவுதான் என்ன என்றான். முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். நீங்கள் சொன்ன மெத்தடு படியே இனிமேல் நாம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று பழனி சொல்ல, என்னது புரியலை என்றான் பவித்ரன். நாம் ஏன் முன்னாடி நடந்ததை ஞாபகப்படுத்திக்கணும்? மறுபடியும் புதுசாக காதலிக்க முயற்சி பண்ணுவோம். முன்பு நாம் சேர்ந்து இருந்த அதே 2.5 மாதத்தை இப்போ எடுத்துக்குவோம். நாம் இதே ரூமில் ஒன்றா இருப்போம். ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நீங்கள் உண்மையாக தான் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு முழுசாக புரிஞ்சா நாம் 2 பேரும் ஒன்று சேருவோம். ஆனால் எந்த சமயத்திலாவது நீங்கள் பழைய கேவலமான புத்தியோடு என்னை நெருங்கினீங்கன்னா, அப்படி நெருங்கினா அடுத்த நிமிஷம் நான் வெளியேறிடுவேன் என்று பரணி சொல்ல, வெளியேறி என்றான் பவித்ரன். கட்டிலிருந்து எழுந்து அமர்ந்த பரணி, வெளியேறி ராகினி அக்கா வீட்டுக்கு போயிடுவேன் நிரந்தரமாக என்றார். இப்போ நம்ம கல்யாணம் என்று மறுபடியும் சந்தேகம் கேட்டான் பவித்ரன். கல்யாணம் இந்த 2 மாதம் முடிஞ்சதும் தான். கல்யாணம் முடிஞ்சிட்டா ஒருத்தரை ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கல்யாணம் 2 மாதம் கழிச்சு தான். அது வரைக்கும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம் என்று அலட்சியமாக கூறிவிட்டு எழுந்தவள் கீழே விளையாடிய மகனை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்து கொண்டு தானும் படுத்து, எனக்கு அந்த கட்டில் பிடிக்கல, இங்கே தான் படுப்பேன், நீங்களும் அந்த பக்கமாக படுங்க, பார்க்கலாம் உங்கள் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு என்று நக்கலாக உரைத்து விட்டு கட்டிலில் கிடந்த டவலை எடுத்து தன் கழுத்தடியில் போட்டுக்கொண்டு மகனை தன் அருகில் அணைத்து பால் கொடுக்க ஆரம்பித்தாள். அவளையே பார்த்த பவித்ரன் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டான். இவளுடன் ஒரே அறையில் இருப்பதே கஷ்டம். இதில் ஒரே கட்டிலா? அந்த கட்டிலில் போய் படுத்தா அதுக்கும் குறை சொல்லுவா போலிருக்கே. பரணியிடம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அரங்கேறியதும் ரொம்பவே சோர்ந்து போனான். இவளை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தவன் திடீரென்று ஏதோ தோன்ற பரணியின் பக்கம் அவசரமாக திரும்பியவன். மகன் பால் குடிப்பது தெரிய சில வினாடிகள் அந்த அழகை ரசித்து லயித்தவன் பரணியின் கண்டிஷன் ஞாபகம் வர கப்பென்று கண்களை மூடி திரும்பி கொண்டான். அவளிடம் என்ன சொல்ல வந்தோம் என்று கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து பரணி என்று அழைக்க, சொல்லுங்க என்றான் பரணி. அவள் பக்கம் திரும்பிய பவித்ரன் பார்வையை அலைய விடாமல் கஷ்டப்பட்டு அவள் கண்களை பார்த்து, நீ சொல்கிறதை நான் ஒத்துக்கிறேன். நான் கட்டுப்பாடாக இருந்து என் காதலை உனக்கு புரிய வைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நீ கட்டுப்பாடை தளர்ந்துட்டா என்ன பண்ணுறது? நீயா என்னை தேடி வந்தா என்ன பண்ணுறது பரணி என்று பவித்ரன் இயல்பாக கேட்க, என்னது என்றால் திகைப்புடன். இதை பற்றி இவன் கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை என்பது அவள் திகைப்பிலேயே தெரிந்தது. அதெல்லாம் நான் வரமாட்டேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று உறுதியான குரலில் பரணி கூறினாள். அப்படியே நீ வந்தா என்ன பண்ணுறது, அதை சொல்லு என்று பவித்ரன் விடாப்பிடியாக கேட்டான். சற்று நேரம் யோசிப்பது போல் பாவனை செய்த பரணியும், அப்பவும் நீங்கள் தான் என்னை ஏமாற்றி மயக்கிட்டீங்கன்னு சொல்லுவேன் என்று சிரிக்காமல் பரணி கூற, அடிப்பாவி, இது எந்த ஒரு நியாயம்? நீ பேசுகிறது ரொம்ப அநியாயம்டி என்று பவித்ரன் திகைப்புடன் வாய்ப்பிழக்க, ஒழுங்காய் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு படுங்க, இல்லைன்னா இன்னும் ஏதாவது புதுசாக ஒரு கண்டிஷன் போட்டு தோணுவேன் என்று மிரட்டும் குரலில் பரணி கூறியதும், இனி புதுசாக என்ன இருக்குது என்று சலிப்புடன் சொல்லிவிட்டு தனது கபோர்டை திரண்டு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் எடுத்துக்கொண்டு பவித்ரன் பாத்ரூமை நெருங்க, கொஞ்சம் இருங்க என்ற பரணியின் குரல் பவித்ரனை தடுக்க, நின்று அவன் திரும்புவதற்குள் பரணி அவன் அருகே வந்திருந்தார். இன்னும் என்ன என்று பவித்ரன் கேட்டான். அவன் கையிலிருந்த உடையை பிடுங்கி, இருங்க நானும் வரேன். பாத்ரூமுக்குள் நுழைந்தவளை திகைப்புடன் தடுத்த பவித்ரன், நீ எதுக்கு வர்ற என்றான். அவனை வியப்பாக பார்த்த பரணி, என்னங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க, இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி குளிப்பீங்க என்றவள் அவனை கூர்மையோடு பார்த்து, ஏன் குளிக்க வைக்க போகிற, வேற யாராவது வர்றாங்களா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது என்று பரணி கேள்வியாய் புருவத்தை உயர்த்தி நின்றாள். பவித்ரன், என்ன பரணி இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று வருத்தமாக கேட்க, பின்ன உங்களுக்கு சோறு ஊட்டி விட்டு தண்ணி கொடுத்து வாயை துடைச்சி விடுறதெல்லாம் நான், குளிக்க வைக்க மட்டும் வேற எவ்வளவு வருவாளா என்ன என்று ஆத்திரமாக கேட்டாள் பரணி. பவித்ரனுக்கு முதல் முறையாக பரணியை பார்த்து பயமாக இருந்தது. இவள் மனதில் என்னை பற்றி ரொம்ப கேவலமாக நினைத்து விட்டாளா? ஐயோ, இவ்வளவு யூக பிடிச்சவளை பரணி. பவித்ரன் செய்வது அறியாது திகைப்புடன் நிற்க, என்ன சார், யாராவது வர்றாங்கன்னா சொல்லிடுங்க, நான் கண்ணை மூடி காதை புத்திக்கிட்டு போய் படுத்துக்கிறேன், இல்லை வெளியே வெயிட் பண்ண சொன்னாலும் என் பிள்ளையோட வெளியே வெயிட் பண்ணுறேன் என்று பரணி ஏகப்பட்ட நக்கலுடன் கேட்க, பவித்ரனுக்கு தலை சுட்டுவது போல் இருந்தது. என் பரணிக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? அவன் திகைப்புடன் பார்க்கும்போதே பரணி மறுபடியும் ஏதோ சொல்ல வாயை திறக்க, பவித்ரன் சட்டென்று அவளை தள்ளி கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான்.
நீயே குளிக்க வை. இந்த ஜென்மத்தில் உனக்கு போட்டியா எவளும் வரமாட்டா என்று கேலியாக சொல்லிவிட்டு தன் கைகளை விரித்தபடி பவித்ரன் நின்றான். பரணி ஏதோ அவனுக்கு நர்ஸ் வேலை செய்ய வந்தவள் போல அவன் முகத்தை பார்க்காமல் கவனத்துடன் அவனை குளிப்பாட்டத் துவங்கினாள். பரணி தன்னை கட்டுப்படுத்தி அவனை குளிக்க வைக்க சிரமப்பட்டாள். அதை பார்த்த பவித்ரனுக்கு சிரிப்பு வந்தது. அவஸ்தைப்படிட்டு என்னை வெறுப்பேத்தணும் தானே இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுற, இப்போ நீயே அவஸ்தைப்படி என்று மனதில் கருவி கொண்டான். ஒரு வழியாக பவித்ரன் குளிக்க வைத்து பரணி நிமிரும்போது தண்ணீரால் பாதியும் வியர்வையால் பாதியும் பரணி முழுவதுமாக நனைந்து போனாள். டவலை எடுத்து பவித்ரனை துவட்டி விட்டாள். பரணிக்கு கை அசைவில் உள்ளங்கை திகுதிகுவென எரிந்தது. வலியை பொறுத்து கொண்டு சிரமப்படுவது பவித்ரனுக்கு சங்கடமாக இருந்தது. அவளுக்கும் தானே கையில் காயம் என்று நினைத்து அவள் கையை பிடித்து திருப்பி பார்த்தான். அதிகமான காயம் இல்லை என்றாலும் உள்ளங்கை கருத்து போயிருந்தது. கிளம்பியிருந்த கொப்புளம் வெடிக்கும் தருவாயில் இருந்தது. பரணி இப்படி காயத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் என்று கூறி அடுத்த நிமிடம் பரணி பக்கவாட்டிய தலை சகித்து அவனை ஒரு மாதிரியாக விரித்து பார்க்க, இல்லைம்மா உனக்கு வலிக்குமேன்னு தான் சொன்னேன், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே என்று சட்டென பின்வாங்கினான். ஒரு வழியாக குளியல் வேலை முடிந்தது. பவித்ரன் அமைதியாக போய் கட்டிலே மகனுக்கு மறுபக்கம் படுத்து கொண்டான். பரணி வேறு நைட்டி எடுத்து சென்று நனைந்த நைட்டியை மாட்டி கொண்டு வந்து மகனுக்கு இப்புறம் படுத்தாள். ஏசியின் குளிர் தாங்காது போர்வையை இழுத்து போர்த்தியவள் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த பவித்ரனை பார்த்து, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றாள். கேளு என்றான். அவள் கண்களை பார்த்து கொண்டே, இல்லை காரில் நான் ரிஷிக்கு பால் கொடுக்கும்போது அந்த மாதிரி மறந்து போய் மூடாமல் விட்டுட்டு டிரைவரை தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேனே, அப்போ நீங்கள் தானே அவசரம் சரி பண்ணி விட்டீங்க என்று மெல்லிய குரலில் கேட்க, ஆமாம் அதுக்கு என்ன என்று விட்டு குழப்பமாக பவித்ரன் பார்க்க, அது அப்போ என் மேலே கோபம் உங்களுக்கு வரலையா? மெதுவாக எழுந்து அமர்ந்த பவித்ரன், பரணி நீ முதிர்ச்சியான பொண்ணு இல்லை, 19 வயசே ஆன உன்னை நான் உராவாடி கெடுத்தது, குழந்தையை கொடுத்ததே தவறு. இதில் நீ குழந்தைத்தனமாக இப்படி இருக்கிறதை பார்த்து என்னால் எப்படி கோபப்பட முடியும்? யாரும் கவனிக்காமல் பாதுகாக்கும் எண்ணம்தான் வரும் எனக்கு. அப்போ மனசில் தோணுனது என்னன்னா, சே இப்படி சரியான விவரம் தெரியாதவளை இப்படி பண்ணிட்டோமோன்னு என் மேலே தான் கோபம் வந்தது பரணி என்று பவித்ரன் சொல்ல சற்று நேரம் பரணியிடம் எந்த பதிலும் இல்லை. கண்மூடி கிடந்தாள். பிறகு என் மேலே கோபம் வரலைன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ், ஆனால் நான் விவரம் புரியாதவள் இல்லை, என்னை இனிமேல் ஏமாற்ற முடியாது என்று கூறிவிட்டு பரணி திரும்பி படுத்து கொண்டாள். சிறிது நேரம் அவள் முதுகையை வெறித்தான் பவித்ரன். சுலபமான மனக்கணக்கு என்று எண்ணிய பரணி புரியாத பெரும் புதிராக தெரிந்தாள். ஆனால் இது எப்படியானாலும் இனிமேல் பரணி இல்லாத வாழ்வு தனக்கில்லை என்று முடிவு செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அவள் தன் மீது வைத்திருக்கும் காதலால் தான் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று பவித்ரனுக்கு தெளிவாக புரிந்தது. அவளுக்கு அனுசரித்து போவதே தன் கடமை என்று தீர்மானித்து கொண்டு படுத்தான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.